Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. Stop loss அப்படின்றத வெறுக்காதீங்க, பயப்படாதீங்க. Stop loss பார்த்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கும் உங்களால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தருடைய ஸ்டாப் லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட், இன்னொருத்தருடைய ஸ்டாப் லாஸ் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட், எப்படி தான் இருக்கும். அப்படி இது கண்டினியூ ரன் ஆகிட்டே இருக்குது. இது நான் ஸ்டாப். நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர் ஆனாலும் சரி, நீங்கள் நம்பர் 1 டாப்பில் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஒன்று கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, பை என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமோ, அப்படி இல்லை, ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் எஸ்எல் போட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் இடத்துல பை எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எல் ஹிட் ஆகும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு பயப்படவோ, அதுக்கு அதை பார்த்து ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ எதுவும் கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எல் ஹிட் ஆகும். ஆனால் இதில் என்ன கவனிக்கணும்னா, எத்தனை டைம் இந்த மாதிரி எஸ்எல் ஹிட் ஆகுதுன்னு பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் ட்ரேடிங் செட்டப் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி என்ன சொல்லுது, ரொம்ப டீப்பாக பெரிய அளவுக்குலாம் போயிட்டு கற்றுக்க தேவையில்லை. ஒரு பெரிய 50,000 சேல் பண்ணுறாங்களா ஸ்ட்ராட்டஜியை, இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்களா, இல்லை ரோபோ ட்ரேடிங் பண்ணுறாங்களா, ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறாங்களா, ரொம்ப டாப் லெவலில் திங்க் பண்ணுறாங்க. இப்போ நாம் வச்சுருக்கிறது 5 லட்சமோ 10 லட்சமோ சேர்த்து வச்சுருப்போம் நம்ம. ஓகேங்களா? நீங்கள் கோடி கணக்கில் திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப பெரிய லெவலில் திங்க் பண்ணுவீங்க. அந்த லெவல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? இன்றைக்கி காலகட்டத்தில் 10 லட்ச ரூபா நார்மல் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஓகேங்களா? 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபா வச்சுன்னு ட்ரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப டாப் லெவலில் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ட்ரேடிங் ஸ்மாலாக எளிமையாக வச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வழியை பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி நம்ம இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இதில் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ அதனால் திரும்ப இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இதில் என்ன டவுட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பொறுத்த ஒரு சின்ன விஷயம். நான் அந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் எதிர்பார்க்கணும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு லைக்ஸ் வரலது, ஏன்னா வியூஸ் அந்த அளவுக்கு போகலது. ஸோ மேக்ஸிமம் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சேம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போ அந்த 1000 லைக்ஸ் ரீச் ஆகுதோ, இதை இன்னும் சுப்பீரியராக ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுத்து ரெடியாக இருக்கேன். ஸோ 1000 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ட்ராட்டஜி. இது ஆக்சுவலாக வெளியே எங்கேயும் பார்த்து அதை நான் எடிட் பண்ணிலாம் பண்ணலை. ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட் வீக் தான் அந்த போடணும்னு தோணுச்சு. நம்ம பேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல ஓகே இது பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சது. அதனால் சரி ஒரு 10 நாள் 20 நாள் பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஓகே, நார்மலாக தெரிஞ்சு. ஆனால் என்ன அப்படின்னா, இதை நோகாமல் நோன்பு கும்பிட்றான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செட் ஆகாது இது. அதாவது எனக்கு எந்த கஷ்டமும் நான் பட மாட்டேன், எனக்கு சும்மா அப்படி ஈஸியாக அதை வாழைப்பழம் கூட தோல் உரிச்சு கொடுக்கணும், அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்களே, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு சோம்பேறி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி அல்லது நிஃப்டி, ரெண்டுத்தில் எதுனா ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் 1 மினிட். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கேளுங்க. இப்போ லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரைட், ஓகே. அதனால தான் திரும்ப அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் போய் சேராமல் இருக்கலாம். இந்த வீடியோ மேபி அவங்களுக்கு டச்சாக இருக்கலாம். 1000 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, இப்போ எதிர்பார்ப்போம். டைம் ஃப்ரேம் 1 மினிட். பேங்க் நிஃப்டி அல்லது நிஃப்டி டைம் ஃப்ரேம் 1 மினிட்டு. இதுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னா, என்னுடைய ஃபேவரட் ஹீரோ இவர் தான், நம்ம பிள்ளையார் சொல்லிய 200 EMA. முக்கியமான இது விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சார், இந்த ஒரு இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இருக்கிறது. என்ன அப்படின்னா, சரி இது பேசிக், ரொம்ப பேசிக் 200 EMA ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். டைம் ஃப்ரேம் 1 மினிட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ண தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்ட் லைனும் ட்ரா பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ட்ரெண்ட் லைன்னா என்ன, ஓகே, அதெல்லாம் கேள்வி வரும் இல்லைங்களா. இப்போது இது என்னது, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு போயிட்டு இல்லைங்களா. ஸோ இந்த மேலே இது 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. இது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது, இது அவ்வளோதான். ஓகேங்களா. சார் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி, ப்ரைஸ் எங்கேருந்து கீழே திரும்புது, இது ரெசிஸ்டன்ஸ் ரெடிஷன், இது ரெசிஸ்டன்ஸ். இது என்ன, சப்போர்ட், இது சப்போர்ட். ஓகேங்களா. இது ட்ரெண்ட் லைன் கீழே எடுத்து கனெக்ட் பண்ணுறது ட்ரெண்ட் லைன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் புரியல அப்படின்னா
அகைன் போய் பாருங்கள் வீடியோவை திரும்ப ஒரு 2 டைம் 3 டைம் இந்த வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு சில இதை கூட ஒரு டைமே ஒழுங்காக பார்க்கறதுல ஸ்கிப் பண்ணி முன்னாடி போயிடுவாங்க. இட்ஸ் ஓகே, போகிறவங்க போட்டு விடுங்க. ஏன்னா வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கிறதுல அது புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை 100 டைம் எப்போ செய்கிறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஆனால் ஒரு டைமுக்கு நான் 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணால் எனக்கு செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு அவங்க சோம்பேறி லிஸ்ட்டில் போயிடுவாங்க. ஓகே, எப்போ நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு லாஸ் ஆகக்கூடாது, எனக்கு ரொம்ப சீக்கிரமாக நான் பணக்காரன் ஆகிடணும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி ஒரு 1000 ரூபா சம்பாரிச்ச போதும், டெய்லி 10,000 ரூபாய் சம்பாரிச்ச போதும், இன்னும் 1000 10 என்ன கொட்டியாக கிடக்கு இங்கே எடுத்துகிட்டு வரத்துக்கு. ₹1 உங்களால் யாரும் உங்களுடைய பர்மிஷன்லாம் ₹1 இங்கே யாரும் எடுத்து போக முடியாது. ஷேர் மார்க்கெட்லேருந்து ஒரே ₹1 அசைக்க முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேர்னிங்கில் ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டால் மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ எவ்வளோ எஃபர்ட்டான வீடியோலாம் போட்டிருக்கேன், ஆனால் யாரும் பார்க்குறது கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் மீன் போட்டிருந்தேன், அது யாரும் ஒருத்தர் கூட பார்க்கல. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோன்னா மட்டும் அப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்னும் அந்த ஸ்ட்ராட்டஜி நம்புகிறாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து 10% தான், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மிச்சம் இருக்கிறது 90% வந்து சைக்காலஜி, மணி மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்க்கான வழியை கொண்டு போகிறது தவிர ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னென்ன பார்த்தோம்? 200 EMI வேணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தேன். உங்களுக்கு என்னது? 200 EMI லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆனால் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது 2 ரெசிஸ்டன்ஸ் லைனை கட் ஆனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 200 EMIக்கு மேலே 200 EMIக்கு மேலே ஸ்டாக்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸையும் ட்ரா பண்ணுங்கள். அந்த 2 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணால் பை பண்ணுங்கள். அதனோட ப்ரீவியஸ் ஹையை வந்து டார்கெட்டாக வைங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். இது ஆல்ரெடி நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது. சார் எந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண எனக்கு தெரியல, எப்படி புரியல அப்படின்றாங்க. இது புரியும், நீங்கள் பார்க்க தான் புரியும். நீங்கள் மேபி ஃபஸ்ட் டைம் இருக்கலாம், இல்லை நீங்கள் எஃபர்ட் பண்ணாதவங்களாக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இல்லை எதுவும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது என்ன சார் இந்த வீடியோலாம் சார் இப்போ சேல் எப்படி பண்ணணும்? இப்போ 200 EMIக்கு மேலே போனால் பை பண்ணணும்னு சொல்லிங்க. ஒருவேளை ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டுருக்குது, இதில் சேல் எப்படி சார் பண்ணணும்? இதில் சேல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்தால் கூட சேல் பண்ணாதீங்க. அது எவ்வளோனா கேட்குற ஸ்டாக்கு. சார் இங்கே வந்து 1000 பாயிண்ட் கிடச்சிருக்கேன், எனக்கு இங்கேருந்து நான் சேல் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுன்னா ப்ரைஸ் இங்கே வந்துச்சு, எனக்கு 1000 பாயிண்ட் கிடச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 1000 பாயிண்ட் நமக்கு வேணாம். நமக்கு மன நிம்மதி வேணும், ரிலாக்ஸ் வேணும், நம்ம நினச்ச இடத்துல வாங்கின மன திருப்தி வேணும். வாங்கிட்டு மேலே போகுமா கீழே போகுமா, மேலே போகுமா கீழே போகுமா பயத்தோடு இருக்கிறத விட ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளவோ மேல். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சரி அப்போ சேல் எப்போ பண்ணலாம் அப்படின்னா 200 EMIக்கு கீழே ட்ராவல் பண்ணுதா மட்டும் பாருங்கள். ஓகே, 200 EMIக்கு கீழே ட்ராவல் பண்ணணும். 2 சப்போர்ட் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. 2 சப்போர்ட் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. அது எந்த கட் ஆகுதோ அங்கே மட்டும் நீங்கள் சேல் எடுங்க போதும். மேபி இங்கேயே கட் ஆகலாம், இல்லை இங்கேயே கட் ஆகலாம், இல்லை இங்கேயே கட் ஆகலாம். 2 சப்போர்ட்டுக்குன்னா மீறி எங்கே கட் ஆகுதோ அங்கே சேல் பண்ணுங்கள். சேல் பண்ணி அதனோட லோ வந்து டார்கெட்டாக வைங்க. இங்கே சீக்கிரமாக சேல் பண்ணிங்கன்னா சின்ன டார்கெட் கிடைக்கும், கொஞ்சம் மேலேருந்து சேல் பண்ணிங்கன்னா பெரிய டார்கெட்டாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் சேம் தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே சேல் பண்ணாலும் இதனோட ஹை தான் ஸ்டாப் லாஸ், இங்கே சேல் பண்ணாலும் இதனோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். 200 EMIக்கு கீழே ட்ராவல் பண்ணால் மட்டும் நீங்கள் சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே ஓகே, இதை ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே கூட. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே போயிருக்கு ப்ரைஸு, திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப இந்த இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு ஒன்று இல்லையா, 2 லைன் டச் பண்ணிட்டீங்க, 2 லைன் ட்ராப் பண்ணியிருக்கீங்க. இது டச் ஆகலை, கடைசியில் இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சேல் பண்ணுங்கள். இதனோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போடுங்க. ஸோ டார்கெட் வந்து 1:1 இங்கே வைங்க, இல்லை 2வது லோ இங்கே வைங்க. இது வந்து சிம்பிள் பேசிக். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ இது வந்து சார்ட் ரெடியாக ஏதோ காமிச்சிட்ருக்கலாம் சார், வேறு என்ன காமிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஜனங்க வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ மறுக்கிறாங்க. ஏன்னா ரெடிமேடாக கிடைக்கணும் ஸ்டஃப். இப்போ நாளைக்கு மேபி அந்த செட்டப் வரலன்னா ட்ரேடிங் பண்ணாதீங்க. டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு என்ன கட்டாயமா? ஓகே, அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து சேஃபான ஜோன் எது வருதோ பாருங்கள். இது நேற்று வந்து 21 டேட். இது 21 இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் கிடைக்கும். நம்ம ஈஸியான செட்டப்பே பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமான செட்டப்லாம் ஒன்று வேணாம். ஓகே, இங்கே கூட ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கு, இது விட்டுருங்க பரவாயில்ல. இது 22ஆம் தேதி.
இன்னைக்கு எங்களுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் இது இந்த இடத்துல கட் பண்ண சேல் பண்ணுங்கள், இங்கே மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க, இந்த இடத்துல டார்கெட் போடுங்க அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டுருப்பேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது ஒன்று என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக ஆக்சுவலாக நான் வந்து இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல்லேருந்து சென்ட் பண்ணது. இது சார் என்னடா அவ்வளோ பணம் கொடுத்துலாம் வர முடியாது, எனக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு லிங்க் கொடுக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இது 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவும் ஃப்ரீ தான். ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் வெபினார் கற்றுக்கணும் சார், உங்கள்கிட்ட நான் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க கற்றுக்குங்க. 45 days வந்து கோர்ஸ் இது. கோர்ஸ் ஃபீஸ் என்ன டீட்டெயில் கேட்டுங்க, தெரிஞ்சுங்க. வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் 45 days கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். வேறு மாதிரி 1 hour 2 hour கொடுத்துட்டு ஒரு நாள் எல்லாம் முடிக்கிற கதை கிடையாது. நீங்கள் 45 நாளே கம்மி தான் அது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கோம் ஒரு சில டைமில். ஓகே சரி ஃபேஸ், இது வந்து ஓகே. உங்களுக்கு அப்போ என்ன சொல்லியிருந்தேன், 2 சப்போர்ட் கிடைச்சா நீங்கள் டாப்லாம். இங்கே வந்து என்னுடைய வியூவில் இருந்து 2 சப்போர்ட் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதா இல்லை தெரியல எனக்கு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் கிடைச்சிருக்கு 2 சப்போர்ட்டு. ஏன்னா உங்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, போக போக தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அந்த 2 சப்போர்ட்டை, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 2 சப்போர்ட்டை. ஸோ இங்கே கட் ஆகிடுச்சா நீங்கள் சேல் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த லோவை நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் 80 to 70 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும். ஏன்னா இந்த ஹை 1:1 கிடைச்சதுன்னா இட்ஸ் ஓகே, ஓகேங்களா? இதே மாதிரி தான், பெரிய விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் செட்டப் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்கள் பண்ணிக்காதீங்க. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ 2 சப்போர்ட் 1 2 2 சப்போர்ட் இருக்குது. 2 சப்போர்ட் பிரேக் பண்ணால் எங்கே சேலுங்க 1:1. இந்த லோ டார்கெட் ஆவீங்க, இல்லை செகண்ட் லோ டார்கெட் ஆவீங்க, ஈஸியாக உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடும், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைவ் மார்க்கெட் நான் போய் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கூட இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன மார்ச் 22ஆம் தேதி என்ன, இதுக்கு கீழே வந்து சேலிங்கான வியூ வந்து 941, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு கீழே சேலிங்கான வாய்ப்பு வந்து ப்ரைஸ் வந்து கீழே போகும் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். ப்ரைஸும் கீழே போயிருக்கு. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நிறைய பேர் டிப்ஸு கால்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி ஜாயின் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காப்பி ட்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் டிப்ஸு கால்ஸ் வாங்கி பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா எனக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து எந்த ப்ராஃபிட் தக்க வச்சுக்க மாட்டீங்க. நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அவங்க லாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ரிகவர் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதனால வந்த ப்ராஃபிட்டே விட்டுறாங்க. என்னுடைய வியூ, உங்கள் விருப்பம் பண்ணுறது தான் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல வரல. லாஸ் ரிகவர் ஆகிடுச்சேன்னு சொல்கிறதுக்காக குவான்டிட்டி தாறுமாறாக போட்டு பண்ணாதீங்க. எனக்கு சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படின்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இங்கே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம சப்போர்ட் ஜோன் இடம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வந்து அலர்ட் ஆகிடலாம். நம்ம சேல் எடுக்கலாமா பை எடுக்கலாமா அப்படின்றதுல நம்ம அலர்ட் ஆகிடலாம். இப்போ சேல் சிக்னல் இதில் கொடுத்தீங்கன்னா இந்த 2 இடத்துல வந்து மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் சேல் வருது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லை, ஓகேங்களா? ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனல் அதான் தவிர டிப்ஸு கால்ஸுக்காக கண்டிப்பாக கிடையாது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிற நண்பர்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து வெபினார் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ப்ரைமில் இருக்கிறவங்க விருப்பமே தான் நீங்களும் அந்த வெபினாரில் கலந்துக்கிட்டு லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, ஸ்டடிக்கு ஃபோக்கஸ் கொடுங்க. தன்னால் ப்ராஃபிட் தன்னால் வரும். நீங்கள் ப்ராஃபிட் பின்னாடி ஓடாதீங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் 1000 லைக்ஸ் நான் எதிர்பார்க்க சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ எஃபர்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு சொல்கிறோம். அட்லீஸ்ட் அவங்க ஒரு லைக்ஸ் பண்ணுறதுல எதுவும் குறைஞ்சிட போகிறது கிடையாது நம்ம, ஓகேங்களா? ஸோ இப்போ 1000 லைக்ஸ் அப்படின்றது 1000 பேர் சேர்ந்தால் தான் வந்து ஒரு லைக்ஸ், ஒருத்தர் ஒரு லைக்ஸ் போட்டால் 1000 பேர் சேர்ந்து 1000 லைக்ஸ் ஆகும். ஸோ லைக்ஸ் தான் நான் வந்து என்ன மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.